அன்பர்களே, ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்து அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இவையிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இது அருட்தந்தை அவர்கள் அருளிய இறைவணக்க பாடல். இன்றைய தினம் பிரபஞ்ச பரிணாமம் என்ற பொருளிலே சிந்தனை விருந்து மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆனந்த யோகம் குழுவின் மூலமாக இந்த இனிய மாலை போதிலே உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக அமைவு ஏற்பட்டதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தூய உள்ளங்களையும் மற்றும் இதனை மேலும் இனியும் கேட்கப் போகிற எத்தனையோ நல்ல உள்ளங்களையும் ஆனந்த யோகம் குழுவின் மூலமாக அந்த பரமானந்தத்தில் திளைத்திருக்க தெள்ளிய அறிவாக மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை பிரபஞ்ச பரிணாமத்தை சிந்திப்போம். அன்பர்களே, இந்த உலகம் படைக்கப்பட்டதா? அந்த கேள்வி அறியாத ஒரு காலகட்டத்திலே கேட்கப்பட்டது. யார் இந்த உலகத்தை படைத்தார் என்று. அதுவும் கூட ஒரு கோட்பாடாகத்தான் கருதப்பட்டது. அது ஒரு கோட்பாடு அல்ல, பிக் பேங் தியரின்னு ஒன்று இருந்தது. ஒரு மிகப்பெரிய பெருவெடிப்பு ஒன்று நிகழ்ந்தது. அதுல தான் அப்புறம் இந்த கோள்கள்லாம் தோன்றியது, இந்த பிரபஞ்சம் தோன்றியது என்ற ஒரு. இன்னொன்று மாயை. இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா பொருள்களும், எல்லா தோற்றங்களும், எல்லா காட்சிகளும் இப்ப இருக்கேன்னு உணர்றது முதற்கொண்டு இது எல்லாமே மாயை, நிலையானதல்ல. அதாவது மித்து கோட்பாடு என்று சொல்வார்கள், மாயை கோட்பாடு என்று. இப்படி சொல்லப்பட்ட நிலையும் உண்டு அன்பர்களே. அடுத்து நிலை கோட்பாடு. இது என்றைக்கும் உள்ளதுதான், இது மாற்றமே இல்லை, முதலையும் இருக்கு, இப்பவும் இருக்கு, நாளைக்கும் இருக்கும்னு சொன்னது நிலை கோட்பாடு என்று சொன்ன. ஆனால் எப்படி பைபிளிலே பழைய ஆகமும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இறைவன் உலகத்தை படைத்தார். அந்த முதல் மனிதனுக்கு தேவையான எல்லா உயிரினங்களையும், தாவரங்களையும், மற்ற தேவையானவைகளை எல்லாம் இந்த உலகம் முழுவதையும் அவர் தான் படைச்சாரு. ஏவாளையும் படைத்தார். ஆதாமை படைக்கிற போது தன்னுடைய விலா எலும்பை எடுத்து ஆதாமை படைத்தார். தன்னுடைய மூச்சு காற்றை ஊதினார். அப்ப ஆதாம் வந்ததாக சொல்ல. இதுக்கு பேர் தான் படைப்பு கோட்பாடு என்று சொல்லும். இந்த உலகம் படைக்கப்பட்டது என்ற ஒரு எண்ணம் யார் படைச்சார்னா கடவுள் படைத்தார். பிதா படைத்தார், கடவுள் படைத்தார், ஆண்டவன் படைச்சான். ஆனால் இந்த படைப்பு கோட்பாடு என்ற ஒன்று தாண்டி பெருவெடுப்பு கோட்பாடும் நிலை பெறவில்லை. மாயை மித்து என்ற தத்துவமும் நிலைப்படவில்லை. நிலை தத்துவமும் நிலைப்படவில்லை. அதே ஆனால் விஞ்ஞானத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இன்னும் நான் இந்த உரையின் இறுதியிலே சொல்ல போகிற பல பெரியவர்கள் பாடிய கவிதைகளும் அந்த மேற்கோள்களுமே இந்த உலகம் பரிணாமத்தால் வந்தது என்பதற்குரிய ஆதாரமாக முன்வைக்கப்படுகிறது. ஆதியிலே என்ன இருந்தது என்று கேட்கிற போது ஆதியிலே ஒலி இருந்தது என்றுதான் பைபிள்ல வருகிறது. ஆனால் அதற்கு முன்னே அங்கே சிந்திக்கப்படவில்லை. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், வெளி காலம் இந்த இரண்டும் இருந்தது என்று. நியூட்டன் சொல்லுகிறார், வெளி காலம் மட்டுமல்ல, பருப்பொருள் ஆற்றல் என்ற நான்கும் இருந்தது என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த
விஞ்ஞான கோட்பாடுகளை எல்லாம் மேலதாக உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம்தான் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச பரிணாமம் என்று சொல்லக்கூடியது. பிரபஞ்சம் என்றால் என்ன? நாம் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த உலகம் என்று ஒன்று இருக்கிறது. ஆமா, உலகின் மீது நாம் வாழ்கிறோம். ஓகே, இப்ப இந்த உலகம் மட்டுமல்ல, இதை தாண்டி சூரியனை மையமாக கொண்ட பல கோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நவக்கோள்களோடு கூடிய ஒரு தொகுப்பு இதுன்னு தெரியும். இந்த ஒரு சூரியன் மாத்திரமல்ல, இதற்கு இணையாக நாம் காணுகின்ற அத்துணை நட்சத்திரங்களும் கூட ஒரு சூரியனுக்கு நிகரான தொலைவிலும் ஒளியோடும் ஆற்றலோடும் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்கு எத்தனை துணை கிரகங்கள் இருக்குன்னு தெரியாது. அப்ப இங்கிருந்து அடுத்த ஒரு கோளுக்கு போறதுக்கே பல ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இந்த பிரபஞ்சத்திலே மானசீகமாக பயணித்தோமே என்று சொன்னால், அதை எவ்வளவு ஒளியாண்டுகள் நாம் பயணம் செய்தாலும் கிராஸ் பண்ணி முடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு கோடானு கோடி கோள்களும் நட்சத்திரங்களும் நிரம்பிய ஒரு கொத்தியக்கம் தான் அதுன்றதை விரிந்து பார்க்க முடிகிறது. நாம பார்க்க இப்பொழுது அன்பர்களே, இதற்கெல்லாம் மூலம் என்னன்னு கேட்டா வேகம் என்று சொல்லலாம். எங்கிருந்து வேகம் தோன்றியதுன்றதுதான் இன்னும் கொஞ்சம் அழகான ஒரு கேள்வி. அதாவது இந்த உலக தோற்றம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னா, மகரிஷியினுடைய பாடல்ல பார்த்தோம் இல்லையா, ஆதியனும் பரம்பொருள் மெய். இப்ப அந்த மெய் என்பதுதான் இறை நிலை என்று நாம் சொல்லுவோம். இந்த நிலை என்பது வெளி என்றும் சொல்லலாம். வெட்ட வெளிதனை மெய்யென்றிருப்போர்க்கு பட்டயம் மேதுக்கடி குதம்பாய் என்று சித்தர்கள் பாடணும். அப்ப அந்த முதல் நிலை என்பது என்ன அப்படின்னு கேட்டா, வெட்டவெளி பாழ் என்ற பிரம்மம் என்றும் சொல்லக்கூடிய ஒன்று. அது இருட்டா ஒளியா என்று கூட சொல்ல முடியாது. ஆனால் அந்த முதல் பாழில அது எப்போதும் பாழாக இருந்து விடாமல் அது தன்னிலே ஒரு தற்சுழற்சி பெற்ற ஒரு சிறு துகள் என்று தொடங்குவது. இப்ப இதைத்தான் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று என்று மகர்ஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார். எழுச்சி பெற்று, இட் செல்ஃப் அவல்யூட்டட் ஃபோர்ஸ். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, அப்ப அந்த எழுச்சி பெற்ற அந்த துகளுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா பரமாணு என்று சொல்லலாம். பரம அணு முதலாய் பார்விண் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னில்லாடும் தரம் அறிவே என்று பாடுகிறார் மகரிஷி அவர். ஆனந்த களிப்பிலே பாடுகின்றார். அந்த முதல் துகள் தன்னியக்கம் பெற்ற துகளைத்தான் பரம்பொருள் என்று நாம் சொல்கிறோம். அது மிகச்சிறிய சுழலும் நுண்துகள் என்று புரிந்து கொள்ளுங்கள். சுழற்சி மாத்திரம்தான். அந்த தன்மை தான் நாம் காணுகின்றது ஆகாசம் என்று சொல்லக்கூடியது கூட. ஈத்தர் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, அதுபோல சுழலும் துகள் நிறைந்ததுதான் ஆகாசம். ஆனால் அதன் முதல் துகள் சுழற்சி துகளை கருதினேமே என்று சொன்னால், அது எப்படி சுழன்றது என்பதுதான் முதல் கேள்வி. அது ஏன் சுழன்றது என்று கூட நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அதற்கு பதில் கிடையாது. அது தன்னெழுச்சி பெற்றது. நாம கூட சிவனேன்னு உட்கார்ந்து இருக்கோம்னு உட்கார்ந்தே இருக்கோம் ரொம்ப நேரம். அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது என்ன ஆகும், போர் அடிச்சு போய் கொஞ்சம் அப்படியே
உடம்ப முறிக்க ஒரு சோம்பல் முறிக்கணும் போல தோணும் இல்லையா? அது போலத்தான் அந்த நிலையாகிய ஆற்றல் தற்சுழற்சி பெற்றது. இட்ஸ் செல்ஃப் எவல்யூட்டட் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். அப்ப அதை முதல் நுண்விண் என்று சொல்லுகிறோம். இதனையே விஞ்ஞானம் காட் பார்ட்டிகள் என்றும் சொல்லுகிறது. இப்ப கடவுள்னு அதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டிருக்கா, நாமளும் அதை பரம அணுன்னு சொல்றோம். இந்த பரம என்ற சொல் எங்கெல்லாம் வருகிறதோ அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. அதுதான் பரம பதம், பரம் பொருள், பரம சிவம், பரம அனுபவம் எல்லாம் அந்த பரமன்னு அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்படி இந்த தன்னெழுச்சி பெற்ற முதல் நிலைய நுண்மின் என்று பார்க்கிறோம். இதை வேதான் என்று நம்முடைய மகிழ்ச்சி அவர்களாலே பேர் வைக்கும். அதை தான் இன்னொரு கவியிலே கூட அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்டகோடி அனைத்துமாகி என்று பாடப்படுது. அந்த கவியை பின்னாடி பார். இப்ப ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, இப்ப அணுன்னு ஆட்டம்னு எடுத்துக்குவோம். இப்ப நாம் பார்க்கின்ற எல்லா பொருள்களுமே அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள், அணுக்களினுடைய கூட்டமைப்பு தொகுப்பு இல்லையா? அது பேனாவை எடுத்துக்குவோம், பேப்பர் எடுத்துக்குவோம், ஒரு கல் எடுத்துக்கலாம், எதை எடுத்தாலும் அது அணுக்களினுடைய திரட்சி. அதுதான் பருப்பொருள், அதுதான் மாஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா எந்த ஒரு பொருளையும் எடுத்து பிரித்து கொண்டே வருவோமே, அப்ப அந்த பொருளை பிரித்து 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 வரும்போது இதற்கு மேல பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு துகளை கண்டார்கள். அதுக்கு ஆட்டம்னு பேர் கொடுத்தாங்க, அணு என்று சொன்னார்கள். இதைதான் அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி என்று இந்த கவியிலே சொல்லப்படும். இப்ப ஆட்டம் என்று சொல்லக்கூடிய அணுவை பிளக்க முடியாது என்று எண்ணி இருந்தது விஞ்ஞானம் ஒரு காலகட்டம். ஆனால் பிளந்தார்கள், பிளக்க முடியும் என்று கண்டார்கள். உதாரணமாக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மூலகங்கள் ஒரு 108 மூலகங்கள்னு கண்டாங்க. இப்ப அதுக்கு மேலேயும் கண்டிருக்காங்க. மூலகம்னா அந்த ஒரு பொருளிலிருந்து வேறு ஒரு பொருளை பிரித்து எடுக்க முடியாது. அதான் எலிமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மூலகங்கள். உதாரணமாக ஹைட்ரஜன், ஹீலியம், வாயு மூலகம், தங்கம், இரும்பு, வெள்ளி, பாதரசம், இவை எல்லாமும் மூலகங்கள். ஆனா இந்த மூலக பொருள்கள் எல்லாம் அந்த அணு என்ற ஒன்று கடைசி துகள் பார்த்தோம் இல்லையா, அந்த அணு என்ற துகள்ல உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு உடைச்சு பார்த்தாங்க. அணுவை பிளக்க முடியும்னு கண்டாங்க. எலக்ட்ரான் புரோட்டான் சுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டானுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த மூலகங்களுக்கு அணு எடைன்னு ஒரு கணக்கு கொடுத்தாங்க. இது சயின்ஸ் சொன்ன ஒன்று. அப்ப ஹைட்ரஜன் என்ற மூலகத்துக்கு ஒரு அணு எடை, புரிஞ்சுக்கோங்க, அதுல இருந்து தொடங்குது. ஏன்னா அதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் சுத்திக்கிட்டு. இப்ப ஒரு விஷயம் நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும் நண்பர்களே. உலகப்போர் நிகழ்ந்த காலம். அப்ப அந்த அணுவை பிளந்து அதுல இருந்து அபரிமிதமான சக்தி வழிய வருதுன்னு கண்டாங்க. அப்ப ஹைட்ரஜன் என்ற மூலகத்தை அணுவை பிளந்து அதிலிருந்து ஹைட்ரஜன் பாம் தயார் பண்ணி அது லிட்டில் பாய்னு பேர் வச்சு 2 குண்டுகளை கொண்டு போய் ஜப்பான்ல ஹிரோஷிமா, நாகசாகி என்ற நகரங்கள் மேல பாம்பார்ட் பண்ணாங்க. அதனுடைய கதிரியக்கம் ஏற்படுத்திய பின்விளைவுகள் அப்ப அழிஞ்சது மட்டுமல்ல,
ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் கூட கருமையத்துல போய் பாதிச்சுதுன்னு பார்த்தான். நாமளும் தெரிஞ்சிருப்போம் இதை பற்றி. இப்ப அணு என்பது எவ்வளவு பெருசுன்னு யோசனை பண்ணி பாருங்களேன். அணுவே மைக்ரோஸ்கோபிக் தான், வெறுங்கனால பார்க்க முடியாது. அந்த அணுவிலையும் உள்ளுக்குள்ள எலக்ட்ரான் புரோட்டான் சுத்திட்டு இருக்கு. மையத்துல மையக்கருன்னு ஒண்ணு இருக்கு, நியூக்ளியஸ் என்ற பகுதி. அந்த மையக்கருங்கிறது என்ன என்று பார்த்தா, இப்ப நம்ம இந்து மதம் சொல்லுகிறது பாருங்கள், சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லைன்னு ஒரு ஆர்குமெண்ட் திருவிளையாடல் படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான், அதாவது ஒரு இயக்கம் மாத்திரமே அந்த மையக்கருவுல இருக்கு. ஜஸ்ட் இட்ஸ் an whirling particle. அந்த சுழற்சி மாத்திரம்தான் அது. அப்ப அந்த இயக்கத்தை கழித்து விட்டால் இருப்பு அங்கே மிச்சமாகும். நல்லா கவனிங்க, எந்த ஒரு சுழற்சியாக இருந்தாலும் அதனுடைய சுற்றுவட்டம் பெரிய பெரிய உண்டு. அது இன்னும் விரிய விரிய பெரிதொரு துகளை தள்ளி நிறுத்தக்கூடியதாயிடுச்சு. அதே நேரத்துல மையப்புள்ளி உண்டு. அந்த மையப்புள்ளியில் அழுத்தம் அதிகம்ன்றதுனால அது மையத்தை நோக்கிய ஈர்ப்பு விஷயம் அதுலயே உண்டு. இப்ப பாருங்க, அந்த முதல் விண் காட் பார்ட்டிகிள்னு சொல்லக்கூடிய த லீஸ்ட் விரிலிங் பார்ட்டிகிள், சுழலும் நுண் துகளுக்கு பரமாணு என்று பெயர் வைத்து, அதை பரமசிவம்னே வச்சுக்கோமே நம்ம சௌரியத்துக்கு, நம்ம ஆசைக்கு. எந்த பேர் வச்சாலும் அது நம்ம பேர் வச்சது இல்லை, அதுக்குரிய பேரும் கிடையாது, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். அந்த நுண்துகளினுடைய இயக்கத்துல மையப்புள்ளி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சுழற்சி டார்டாய்ஸ் கொசுவத்தி சுருள் சுத்துதுன்னு வைங்க, அது மைய புள்ளி ஒன்று. ஃபேன் சுத்துது, மையத்துல ஒரு ஆக்சில மையமா வச்சு சுத்துது. சக்கரம் சுத்துது, மையத்துல ஒரு ஆக்சில் இருக்கு. சக்கரம் முழுவதும் சுத்தினாலும் அந்த மையத்துல ஆக்சில் சுத்தலை, அப்படியே இருக்கு. அது போலதான் எந்த ஒரு சுழற்சி என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த சுழற்சியினுடைய மையத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, வேர் தேர் இஸ் தி பாயிண்ட் தேர் இஸ் நோ மோஷன் அட் ஆல். அசைவற்ற நிலைப்பகுதி அதன் மையத்தில் இருக்கிறது. அதுக்கு பேரு சிவம்னே வச்சுக்கோமே இப்பத்திக்கு, வேற வேற பேர் கொடுத்து குழப்ப வேண்டாம், சரியா? அப்ப இதைத்தான் வெட்ட வெளிதனை மெய்யென்றிருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாயினாங்க. ஏன்னா அந்த முதல் நிலை வெளி, அது அசைவற்றது, பாழ், பரவெளி, பிரம்மம், நிர்விகற்பம், நிர்மலம், மோனம், தத்துவஸ்து, மெய்ப்பொருள், ஆதி, அனாதி என்று சொன்னார். அந்த ஆதியிலே என்ன இருந்தது? ஒன்றுமில்லை. அது சும்மா இருக்க முடியாம தற்சுழற்சி பெற்று பிறந்தது. அந்த காந்த தத்துவ பாடல்ல மிக அழகா மகரிஷி சொல்றாங்க, இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இறைவழியே தன்னிருக்கம் சொன்னோம் இல்லையா, மையத்தை நோக்கிய இறுக்கம். இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணான் விளக்குறாங்க. அதை நம்ம காந்த தத்துவம் என்ற தலைப்பு பேசும்போது அதை விளக்கிப்பார். இப்ப வேணும், சரி. இப்போதைக்கு எங்க இருக்கோம்? அந்த வெளியில இருக்கோம். வெளியிலிருந்து முகிழ்த்த ஒரு தற்சுழற்சி பெற்ற த லீஸ்ட் விரிலிங் பார்ட்டிகிள் ஆகிய ஒரு பரமாணு என்ற சுழலும் நிலை, அது வரையில தான் வந்திருக்கும். இருப்பு, இயக்கம், ரெண்டு தான் பார்த்தோம். இப்போ ஒரு பாட்டு பாடிக்கலாமா? ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். அந்த ஏகன் என்று சொல்லப்பட்ட இறைநிலையானது தற்சுழற்சி பெற்று சுழற்சி என்ற இயக்கம் வந்த போது இப்ப சக்தி என்றதுக்கு ஒரு பெயர் கொடுக்கும். அப்ப இயக்கம்னா சக்தி தானே. ஆற்றலோடு ஒருத்தன் இயங்குறான்னா, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படிங்கிறான். அப்ப எனர்ஜினாலே இயக்கம், ஆற்றலோடு இருக்கிறது என்று பொருள். அதை சக்தி என்றார்கள். இப்ப பாருங்க, சக்தினா நாம ஒரு வழிபாட்டுல கருதி இருக்கிற அடையாளத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே போல சிவம் என்றால் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட கூடிய ஒரு
புலித்தோலை போர்த்தி பாம்பு அணிந்து கங்கையையும் பிறையையும் சூடிய சிவனை நினைத்து விடக்கூடாது. இது உருவம் இல்லைங்க, சரியா? அப்ப அந்த வெளி என்ன ஆகிறது என்று சொன்னா, இந்த சுழற்சி, இந்த நிகழ்வு, இந்த கொத்தியக்கம், இதை ஆகாசம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதையும் பற்றி நிபுலீஸ்னு சொல்லலாம். இந்த நிபுலீஸுங்கிறது என்னன்னு கேட்டா, பிரபஞ்ச தோற்ற முகிற்படலாகிருதம் என்று சொல்லுகிறார் கிரேக்க நாட்டு வானசாஸ்திர நிபுணர். அதை நிபுலீஸ் என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த பிரபஞ்சம். இப்ப பேசுறோம் இல்லையா, பிரபஞ்ச பரிணாமம் தான் என்னுடைய தலைப்பு. இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு மூலமாக இருந்த ஒன்று என்று விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட இடம் அது. அதனோட இந்த பரமாணு இணைந்து நிபுலூஸோட இணைந்து அப்பதான் எலக்ட்ரான் ஆகுது. இந்த பரமாணுவோட எலக்ட்ரான் இணைகிற போது அது ஏக அணுவாகிறது. அப்ப அந்த மூலகங்கள் என்று சொல்லக்கூடியது மாலிகூல்ஸ்னு நாம முதல்லயே பார்த்துட்டோம், புரியுதுங்களா? அப்ப இந்த ஒரு பிரபஞ்சம் தோற்றமாவதற்கு இந்த மூலகங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? இந்த முதல் தோற்றம் தான் ஆகாசம். அப்ப அந்த திரட்சியினுடைய அடர்த்தி எண்ணிக்கையை பொறுத்து மாறுபட்டது. அந்த மலர்ச்சிக்கு பேரு பஞ்சீகரணம் என்று நம்முடைய முன்னோர்கள் பெயர் வைத்தார். முதல் தோற்றம் வெளியில, ஆனா அதையுமே சுழற்சியை மையமாக, இருப்பை மையமாக கொண்ட சுழற்சி, அதை பரமாணு என்று சொல்லி, அது சுழலலை விரிவலை காந்தம்னு மகரிஷி சிறப்பாக விளக்கியது, அது வேறு. ஆனால் இதை இங்க தத்துவ ரீதியாக பார்க்கப்பட்ட போது பஞ்சீகரணம் என்று சொன்னார்கள். அதுக்கு பேரு ஐந்தாக மலர்ந்த பேருண்மை. மண் தெரிந்தன்ன நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரி வழியும் வழித்தலைய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பூதத்து இயற்கை என்று புறநானூறு பாடுகிறது. பாருங்க, இங்க என்ன வருது? மண் தெரிந்து, அதுக்கு பேரு நிலன்னு சொன்னாங்க. நிலநேந்திய விசும்பு, அப்புறம் விசும்புதை ஒரு வழியும் காற்று, வழித்தலைய தீயும் நெருப்பு, தீ முரணிய நீரும். இந்த ஐந்து தான் ஐம்பூதத்து இயற்கை என்று புறநானூறு சொல்லுது. இதனையே தொல்காப்பியம் என்ற மூல நூலும் பேசுகிறது. நூல்கள்ல முக்கியமான முதல் நூல் தொல்காப்பியம், பழைய நூல்ன்றது உங்களுக்கு தெரியும். நிலம் வழி தீ நீர் விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகு என்று தொல்காப்பியமும் சொல்லுகிறது. இந்த உதாரணங்களை ஏன் நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உலகத்தை ஆண்டவன் படைச்சிட்டானே, ஏன் இப்படி படைச்சான்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே என்ன கோபம் வருது? ஏதாவது கோபம் வருதா உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஒரு கோபம். ஏன் இப்படி ஒரு நடுத்தர வர்க்கத்து வீட்டுல படைச்சிட்டான் கடவுள்? என்ன கொண்டு போய் பில்கேட்ஸ் வீட்டுல படைச்சிருக்கலாம் இல்லைன்னு எனக்கு ஒரு எழுச்சி வந்தது. அல்லது பகவான் ரமணரை பற்றி படித்த போது 14-16 வயதிலேயே அவருக்கு ஞானம் கிடைச்சதுன்னு பார்த்தேன். அவருக்கு அந்த வயசுலயே ஞானத்தை கடவுள் கொடுத்தான், ஏன் எனக்கு கொடுக்கலன்னு எனக்கு கோபம் வந்தது. இப்ப இது போன்ற நமக்கு என்ன அழிப்பு இருக்கு, இது ஏன் மாறுபாடு, அந்த மனுஷனுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு, இதை கூட மனிதர்கள் வேறுபாடு ஏன்னு ஒரு தலைப்புல நாம பேசியிருக்கோம், நீங்க கேட்டிருப்பீங்க. மகரிஷி கொடுத்த கொடை அது. அப்ப இந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் காரணமெல்லாம் அப்பவே புரிஞ்சாச்சு. புரியாத வயதுகள்ல எனக்கோ அல்லது உங்களுக்கோ ஒரு கோபம் வந்திருக்கலாம். ஏன்னா ஏன் கடவுள் இப்படி வித்தியாசமா படைச்சான்? பணக்காரன், ஏழை, பலவான், பலம் இல்லாதவன் இல்லையா? இப்படி நல்லவன் கெட்டவன் என்று வேறுபாட்டோட படைக்கும் போதே எல்லாத்தையும் சுத்தாத்மாவா படைச்சிருக்கலாம்ல கடவுள். ஏன் இங்க கெட்டவனையும் படைச்சாரு?
இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆதி ஆகமத்தில் வந்து எல்லாத்தையும் படைச்சிட்டு அந்த மரத்தில் இருக்க ஆப்பிளை மட்டும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார். பேசாம அதை சாப்பிட வேண்டாங்கிற ஆப்பிளை படைக்காமலே போயிருக்கலாம். அது வேற ஆர்குமெண்ட். இதை நான் கேள்வி கேட்டேன், எனக்கு யாரும் பதிலே சொல்லல அப்ப படிக்கிற காலத்துல. சரி, படைச்சார அந்த ஆப்பிளை மட்டும் சாப்பிடாதுன்னு அந்த முதல் ஆப்பிள் அதை வந்து, ஆனா இன்று அதை சாத்தான் அங்கிருந்து பாம்பு வடிவத்தில் வந்ததுன்னு போட்டு. சாத்தான் எப்படி பாம்பு வடிவத்துல வந்தது? அது எங்க இருந்தது? முதல்லயே அதுவும் இருந்ததா? அப்ப கடவுளுக்கு நிகராக சாத்தான் ஒரு பக்கம் உண்டா? இது ஒரு கேள்வி எனக்கு அன்றைக்கு. அல்லது அந்த சாத்தான் வந்து இவரே போய் ஒரு பக்கம் பாம்பு வடிவத்துல சாத்தானை படைச்சு அனுப்பிச்சு விட்டாரா என்றெல்லாம் கேள்விகள் கேட்கிற போது முழுமையான விடையே வராது படைப்பு கோட்பாட்டில். எனவே படைப்பு கோட்பாடு என்பது கிடையாது. ஏன்னா படைப்பு கோட்பாட்டில் ஒன்று யோசனை பண்ணி பாருங்கள். முதல்ல பார்த்தோம்ல, பிக் பேங் தியரி, படைப்பு கோட்பாடு, இப்படி மித்து மாயா கோட்பாடுன்னு இருக்குன்னு. இந்த குயவன் மட்பாண்டத்தை செய்தான் அப்படின்னு ஒரு வரி எடுத்து, இப்ப குயவன் அங்கே இருக்கிறான், அவன் செய்த மட்பாண்டம் அங்கே இருக்கிறது, அதற்கு மூலமாகிய களிமண் ஒன்று இருந்திருக்கிறது. இப்ப இந்த மூணும் அங்க வந்தாகணும், அப்பதான் படைப்பு கோட்பாடு ரைட்டு. எதை படைச்சாரு, எதுல இருந்து படைச்சாரு, யார் படைச்சாரு, இந்த கேள்விக்கு பதில் இல்லை. அப்போ உலகம் படைக்கப்படவில்லை, பரிணாமத்தால் வந்தது. புரிகிறதா? படைச்சிருந்தா ஆண்டவன் எப்படி வித்தியாசத்தோட படைச்சான்னு நீங்களும் கோவப்படலாம், நானும் கோவப்படலாம். ஒரு சின்ன ஒரு ஜாலியான உதாரணம் சொல்றேன். எனக்கு படிக்கிற காலத்துல கணக்குன்னா பிணக்கு. அப்ப டக்குன்னு இந்த வாய்ப்பாடை சொல்லி கணக்கை போட்டு பதில் சொல்றவங்க பார்க்கும்போது, இந்த வாய்ப்பாடுன்றதை எவன்டா கண்டுபிடிச்சான், பெரிய வம்பா இருக்கே அப்படின்னு நான் படிக்கிற காலத்துல நினைச்சதும். அது மாதிரிதான் நமக்கு என்ன கோபம் வருது, இந்த உலகத்துல இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம்னு உடனே, இதெல்லாம் இந்த கடவுள்னு ஒருத்தன் படைச்சான் பாரு, அவனை கூப்பிட்டு ஆண்டவே முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒண்ணு கேட்கணும், ஏண்டா சாமி என்ன படைச்சே, என்ன படைக்கையிலே என்ன நினைச்சே. அப்ப அவனை பார்த்து எனக்கு முன்னாடி நிக்க வச்சு அவன்கிட்ட 4 கேள்வி நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கணும். ஏன்டா இப்படி என்ன படைச்சன, உன்னை கேட்டனா படைக்க சொல்லி. இந்த கேள்வி உங்களுக்கு பரிச்சயம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இளவயதுல உங்க பெற்றோர்கள், டே உன்னை பெத்தனேடா, வளர்த்தனேடா, எடுத்தனேடா, படிக்க வச்சனேடான்னு கேட்ட போது, உன்னை யார் பெக்க சொன்னது, நான் சொன்னேனான்னு கேட்டிருப்பீங்க. ஞாபகம் வருதா? நீங்க கேட்டீங்களோ இல்லையோ, நான் கேட்டிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். சரியா? அப்ப ஒரு வம்பு வருதுன்னா அந்த வம்புக்கு மூலம் என்னங்கிறத கண்டதுதான் பிரபஞ்ச பரிணாமம். அப்ப படைக்கப்படவில்லை. அதுதான் திருவாசகத்துல அவர் பாடும்போது, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி எல்லாமே வந்துருச்சு இல்லையா? ஊனாகி பருப்பொருள், உயிராகி உண்மையுமாய் உள்ள பொருள், இன்மையுமாய் நெகட்டிவ். அங்கே பாசிட்டிவ் உண்டு, அங்கே நெகட்டிவ் உண்டு. அங்கே ஈர்ப்பு அட்ராக்ஷன் உண்டு, அங்கே விளக்கும் தன்மையும் உண்டு. அதுதான் ரெண்டானவன் பாடின ஞாபகம் வந்துருச்சா? அவ்வளவுதாங்க. இப்ப திருவாசகமும் முன் வச்சாச்சு ஆதாரம். அடுத்து நிலமைந்து நீர் 4 நீரடங்கி 3 உலவை 2 1 வெண் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப வெண் என்பது முதல் பூதம், காற்று என்பது ஆகாசம், காற்று என்பது 2வது பூதம். ஏன்னா காற்றுல வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹீலியம் என்ற மூலக பொருள்கள் இல்லாம கூடுகை பொருளாகிய கார்பன் டை ஆக்சைடு மற்ற எல்லாம் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப காற்று, இந்த காற்று மூலகங்களே இப்ப பாருங்க, சுழலும் 2 துகள் பரமாணுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப அடுத்த மூலம் ஆகாசத்துல இருந்து காற்று எப்படி வந்ததுன்றது கொத்தியக்கம்னு பார்த்தோம். சிறு சிறு துகள்கள் ஒன்று சேர்ந்து அக்செப்டபிளா அது கொத்தியக்கமா வந்தது தான் அணுங்கிற அழகையும் பார்த்தோம்.
அணுவுக்குள்ள மையக்கரு இருக்கு, எலக்ட்ரான் புரோட்டான் சுத்திட்டு இருக்கு. எலக்ட்ரான் புரோட்டான் எண்ணிக்கை வேறுபடுது, மூலகங்கள் வேறுபடுதுன்றதையும் பார்ப்போம். இப்ப இந்த காற்று மூலகம் இருக்கிறது பாருங்கள், ரெண்டு சுழலும் பகுதி வச்சுக்கோ. இது ஒரு சுழலும் நுண்துகள், இது ஒரு சுழலும் நுண்துகள் மூலகம். இந்த ரெண்டு சுழலும் துகளும் ஒன்றை ஒன்று நெருங்கினால் என்ன ஆகும்? சிதைவுகள். உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல. தீபாவளிக்கு தரச்சக்கரம் விட்டோம் இல்லையா? ஒரே நேரத்துல ரெண்டு தரச்சக்கரத்தையும் பத்த வச்சாச்சு, ரெண்டும் கிட்ட கிட்ட இருக்கு. இப்ப அது பத்திட்டு சுத்தும் போது என்ன ஆகும்? அந்த சுழலும் விசை இந்த ரெண்டையும் தள்ளி விட்டு விருன்னு தூரம் போயிடும். அப்ப ஒரு சுழலும் துகள் மற்றொரு துகளை கிட்ட விடாது, தன்னிலிருந்து பெரிதொரு துகளை தள்ளி நிறுத்தக்கூடியது. இதுக்கு பேரு தள்ளல் என்ற விசை. இதே சுழலும் தன்மைய நீர்ல எண்ணி பாருங்க. நீர் சுழல் அப்படின்னீங்கன்னா, இப்ப அந்த நீர் சுழல் காற்று சுழல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய மையத்துல பவர் ஜாஸ்தி. அது என்ன பண்ணுது, மேல இருக்கக்கூடிய அந்த நீர் சுழல்ல எது ஆடு சிக்குதோ இல்ல பொருள் சிக்குதோ எல்லாத்தையும் உள்ள இழுத்து சுழன்று கீழே எடுத்துட்டு போயிடுது தண்ணிக்குள்ள. இல்ல காற்று சுழல், ட்விஸ்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன பண்ணுது, அந்த மையம் எந்த பொருளுக்கு நேரா போய் அமையுதோ அந்த பொருளை பஸ்ட் ஓவர் பண்ணி விரிச்சு மேல அனுப்பி அப்படியே பறக்கடிச்சு. புரியுதா? அப்ப இது போல சுழலும் துகள் இரண்டு சேர்ந்து நெருங்குகிற போது பிளெக்சிபிலிட்டி இருந்தா இந்த துகள் அந்த ஆற்றலை இழுத்து கொள்ளும், பிளெக்சிபிலிட்டி இல்லைன்னா தள்ளிவிடும். இப்ப புரியுதா? இப்பதான் ரெண்டாயிருக்கு. இந்நேரம் ஒன்ன பேசணும், ஒண்ணு ரெண்டானது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தானா வந்துடுச்சு. சரியா? அதான் முதலே சொன்னேன், ஒன்றானவன் உறவில் இரண்டானவன். அதுக்கு பேரு நாமளா சிவம் சக்தி ஏதோ வச்சுக்கிட்டோம், விடுங்க. அது கூட பேர் வைக்கிறதுக்கு நாம யாரு? அதுக்கு அந்த பேர் முதல்லயே இருந்ததா? இல்லை. அது நிலை என்று சொல்லலாம், இயக்கம் என்று. இப்படி சொன்னா ரைட்டு. சரி, இயக்கத்தை தான் சக்தின்னு சொன்னோம், நிலையை தான் சிவம்னு சொன்னோம். இப்ப நீங்க கோயில்ல போய் பாக்குறீங்களா, அந்த சிவம் என்ன? அது நாம தவத்துல அமைய வேண்டிய வெளிநிலை. அப்ப அது ஆற்றல் கிடைக்குதுன்னு கண்டாரு. அது தனி வழிபாட்டுல சொல்லப்பட்ட விஷயங்கள். பிதைய திருவாசகம் பாரினில் ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிலில் நான்காய் திகழ்ந்தாய் போற்றி, தீயினில் மூன்றும் திகழ்ந்தாய் போற்றி, வழியினில் இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியினில் ஆகாசம் வெளியினில் ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று திருவாசகத்திலே பாடுகிறார். புரியுதுங்களா? இப்ப பஞ்சீகரணத்தை விரிவா இன்னும் பாருங்க. காற்று மூலகம்னு பார்த்தோம். இதே காற்று மூலகங்கள் நெருங்கி சுழலும் போது உராய்தல் ஏற்படுமா இல்லையா? உராய்தல் ஏற்பட்டா வெப்பம் வரும் இல்லையா? உராய்தல் ஏற்பட்டா வெப்பம் வரும். அப்ப அந்த உராய்தல் ஏற்பட்ட போது ஹைட்ரஜன் என்ற மூலகம் 2 பங்கும், ஆக்சிஜன் என்ற மூலகம் 1 பங்கும் அங்க அமைந்திருக்கிற போது அது நீர் என்ற பரிணாமப்பா வருது. இதை நான் சொல்லல, சயின்ஸ் சொல்லுது. நீர், வாட்டருக்கு என்ன கெமிக்கல் நேம்? H2O. ஹைட்ரஜன் 2 பங்கும், ஆக்சிஜன் 1 பங்கும் 1:2 என்ற விகிதத்துல ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில ஆனோட் கேத்தோட்ல லேபில் வச்சு நீரை உருவாக்க முடியும். ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதனால தண்ணி அப்படி யாரும் ப்ரொடக்ட் பண்றது இல்லை. அதே நீர் அடுப்பில் வைங்க, கொதிச்சு ஆவியாகி அதே வாயு மூலத்தன்மைக்கு பழையபடி போயிடுது. அப்போ இதுல இருந்து அது வந்திருக்கு, அதுல இருந்து இது வந்திருக்குங்கிறத யாரும் நீங்களும் மறக்க முடியாது. இல்லைங்க, தண்ணிக்குள்ள ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப புரிகிறதா? அப்ப பாருங்க, வெளி நுண்துகள் சுழல், சுழன்றது சக்தி. அப்ப அது நிறைந்த அந்த பார்ட்டிகிள் அது ஆகாசம்.
இன்னும் மலர்ந்த போது காற்று, அந்த காற்று மூலகங்கள் வேறுபட்டது, உராய்ந்த போது வெப்பம் என்ற மூன்றாவது பூதம் வந்தாச்சு. வெப்பம் எப்ப வந்ததோ அப்பவே H2O சேர்ந்த போது நீர் வந்தாச்சு. நான்காவது பூதம் வந்துருச்சு. ஆகாசம், காற்று, வெப்பம், நீர். பாருங்க, இப்ப நீர் உறைந்து போனா பருப்பொருளாக கெட்டியாயிடுது இல்லையா? சரி, அப்ப இதே போல இப்ப பெரு வெடிப்பு கோட்பாடுன்னு சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி இப்ப சூரியனிலிருந்து பிறந்து வந்த ஒரு பகுதி, அது காலப்போக்கில் மேல் பகுதி குளிர்ந்து குளிர்ந்து பூமி ஆச்சுன்னு கூட ஒரு சயின்ஸ் சொல்லுது ஒரு இடத்துல. சரி, அப்படி சூரியனிலிருந்து பிறந்து வந்த அந்த வெப்பம், அப்ப அந்த வெப்பம் இப்போ பூமியினுடைய மைய பகுதியில கனன்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம்ல. பஞ்சபூத தவம் செய்யும் போது வெப்பத்துக்கு அடிப்படையாக பூமியின் மையப்பகுதியில் கனன்று கொண்டிருக்கக்கூடிய பெருநெருப்பை கருத்தில் கொள்ளுகிறோம் என்று நாம தவம் செய்யறோம். மகரிஷி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நெருப்பு எங்க இருக்குன்னா பூமியினுடைய மைய பகுதியில பெருநெருப்பு, அது வல்கானோஸ் எரிமலை மூலமாக வெளியாகிறது என்பது நமக்கு தெரியும். அப்ப இப்ப இந்த வரிசையை தாய்மானாரும் சொல்லும்போது, நெறிபார்க்கில் நின்னை அன்றி அகிலம் வேறோ. இறைவா, ஒன்ன இல்லாமலா இதெல்லாம் வந்தது பாருங்க. இன்னும் கொஞ்சம் கலோக்கியெல்லாம் கேட்டா, நீ இல்லாமலாம் இதெல்லாம் வந்துருச்சு, அவ்வளவுதான். நெறிபார்க்கில் நின்னை அன்றி அகிலம் வேறோ, நிலம், நீர், தீ, காற்று, வானும் நீயல்லாதும் இல்லாத குறியாதும் இல்லை என்றால் யாங்கள் வேறோ. இது எல்லாமே உன்னிலிருந்து தான் வந்தது. அந்த வெளியாகிய சிவம் என்று சொல்லக்கூடிய இருப்பிலிருந்து பரிணமித்து வந்த அழகு. இத பார்க்கும்போது இது எல்லாமே நீதானப்பா, பஞ்சபூத தோற்றம். இப்ப எனக்குள்ள என்ன இருக்கு? பருப்பொருளாகி கெட்டி பொருளாகி இந்த பருவுடல் இருக்கிறது. பருவுடலுக்குள்ள இரத்த ஓட்டம் இருக்கிறது, நீரினுடைய பண்பு. அதற்குள்ள வெப்பம் இருக்கிறது. இந்த சூடு குறைஞ்சு போச்சுன்னா பாடி சில்லிட்டு போச்சு, தூக்கிட்டு போய் சீக்கிரமா காலி பண்ணுங்கப்பா, பாடியை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்பாங்க. ஆளை பேரை சொல்லி கேட்க மாட்டாங்க. புரியுதா? அப்ப அந்த வெப்பம் விலகி போச்சு, காற்று, மூச்சு காற்று விலகி போச்சு. இப்ப இத பருவுடல்னு சொல்றோம், கொண்டு போய் கிரிமினேஷனுக்கு கொண்டு போயிடும். அப்ப அதே பஞ்சபூத கூடுகை தன்மை நம்ம உடம்புலயும் இருந்து இதுல உயிரியக்கம்னு ஒன்று வந்த கதைய, வந்த விதத்தை, வந்த அழக, அடுத்த தலைப்பு இல்லையா? அதுக்கு பேரு உயிரின பரிணாமம்னு பார்க்க போறோம். ஏன்னா ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு அழகான ஒரே தலைப்பாக கூட கருதலாம். இருந்தாலும் முழுசா நல்ல ஒரு விரிவா உங்களோட பேசிட்டு இருக்கணும்ன்ற ஒரு உந்து வேகம் காரணமாக, ஏன்னா இவ்வளவு விளக்கங்களையும் பேசின பின்னாலையும், இவ்வளவு விளக்கங்களையும் கேட்ட பின்னாலையும் ஒரு சிலருக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு கேட்டா, ஏங்க இந்த கடவுள் இப்படி படைச்சு வச்சான் அப்படின்னு இந்த கடவுள்கிட்ட சண்டைக்கு போறதுலயே இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லா கம்ப்ளைண்ட்டையும் அவங்ககிட்ட போய் பேசி பேசி முருகன்கிட்டயோ, பிள்ளையார்கிட்டயோ, சிவன்கிட்டயோ, இல்லை ஏதோ ஒரு பெருமாள் கிட்டயோ, கடவுள் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள்கிட்ட போய் ஒரு அழுகாச்சு, ஏப்பா இப்படி பண்ணி தொலைச்ச அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு போறது. இப்ப கம்ப்ளைண்ட் போறதுக்கு அங்க ஒண்ணுமே அது என்னமோ அது இஷ்டத்துக்கு பண்ணி வச்சதுன்றது இல்லை, அதுவே தான் எல்லாமா வந்ததுங்கிறது தான் எவல்யூஷன். புரிகிறதா? இதுக்கு பேர் தான் பரிணாமம். இப்ப இதுல இருந்து என்ன புரியுது? உலகம் படைக்கப்படவில்லை என்று புரிகிறது. படைப்பு கோட்பாடு என்று கண்டோமே என்று சொன்னால், அது உண்மையாக இருக்குமானால் படைச்சவங்கிட்ட போய் என்ன பண்ணலாம்? இப்ப நியாயம் கேட்கலாம். எல்லாம் படைச்ச, நல்லதே படைச்சிருக்கலாம். அதை ஏப்பா அங்க அயோக்கியனையும் படைச்சிருக்க, திருடனையும் படைச்சிருக்க, கெட்டவனையும் படைச்சிருக்க, கடிக்கிற பாம்பையும் படைச்சிருக்க? இல்லவே இல்லை. அங்கதான் நன்மை தீமை, விருப்பு வெறுப்பு, பாவம் புண்ணியம், சுகம் துக்கம், வேண்டுதல் வேண்டாமை, பகல் இரவு, ஆண் பெண் என்று இரட்டைகளால் ஆனது இந்த உலகம். புரியுதா இல்லையா? இந்த உலகம் முழுவதுமே
இரட்டைகளினுடைய இந்த பார்த்தோம் இல்லையா, எல்லாமே இரட்டைகளால் நிரம்பியது. உங்களை கேட்டா ஆமா எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், அப்புறம் இதெல்லாம் பிடிக்காது, பெரிய லிஸ்ட். இப்ப நமக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு தூரம்னு கேட்டா, இந்த லிஸ்ட் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு தூரம் நமக்கும் கடவுளுக்கும். இப்ப இந்த விருப்பு வெறுப்பு என்ற நிலையெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்குத்தான் ஆன்மீகமும் ஞானியர்களும் நமக்கு காட்டிய வழிநெறிகள்லாம். புரியுதா? ஏதோ கடவுளை அடையிறதுன்னா அங்க அவர் தனியா உட்கார்ந்து இருக்காரு, அவர்கிட்ட கைலாசத்துல போய் சேரணும், பரம பதத்துல போய் சேரணும், வைகுந்த பதவி அடையணும். செத்த பின்னாலையும் பதவி அடையிறதுக்கு அலையிற ஆளுக. இருக்கும்போதும் பதவி பதவி நிலைஞ்சுக்கிட்டு செத்த பின்னாலையும் சிவலோக பதவி அடைந்தார், வைகுந்த பதவி அடைந்தார். அதெல்லாம் ஒன்றும் அடையிறதுக்கெல்லாம் அங்கே ஒண்ணுமே கிடையாது. சரிதா? இறை நிலை என்பதை அடையிறது என்பதில் இறை நிலையே தான் நாம வந்திருக்குங்கிறது தான் ஒரு அழகு. அதை உயிரின பரிணாமத்தில் விரிவா நாம பார்க்க போறோம். புரியுதா? அதனால்தான் வள்ளுவம் ஊழ் பத்தி சொல்லும் போது, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று ஊழை பற்றி குறளும் சொல்லுகிறது பாருங்க. ஆகையினாலதான் அன்பர்களே, இப்பொழுது என்னென்ன உதாரணங்களை பார்த்தோம்? பரமாய சக்தியில் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. இது நம்முடைய பிரபஞ்ச பரிணாமத்திற்கு ஆதாரமான வரிகள். ஒன்று, நிலம் வழி தீ நீர் விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகு. இந்த தொல்காப்பியத்தின் வரிகளும் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஊனாகி ஆனெழுதென்ற வரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே. ஆட்டி வைக்கிறவனா அங்க உட்கார்ந்து இருந்தியன்னு கேட்கும்போது துவைதம். புரியுதா உங்களுக்கு? இந்த கடவுள்கிட்ட போய் கேள்வி கேட்க போகும்போது, கடவுளே நீ எங்க இருக்கிய, நீ இதெல்லாம் பண்ணதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா, என்ன பில்கேட்ஸ் வீட்டில் பிறக்க வச்சிருக்கலாம்ல அப்படின்னு நான் சண்டை போடலாம்ல? எனக்கு உரிமை இருக்கு. கடவுள்னா அங்கே ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க எனக்கு உரிமை இருக்கு, கேட்பேன். ஆனா கேட்கறதே அங்க ஒரு ஆள் இல்லைங்கிறது தான் ஒரு வேடிக்கையான விஷயம். ஏன்னா அது அவர் இருந்தாரு படைச்சாருன்னா அவர்கிட்ட போய் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட் எல்லாம் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அது கிடையாது. அதனால்தான் இங்க துவைத பாவனையில பாடினது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இப்படியெல்லாம் மலர்ந்து வந்த தோற்றம் பிரபஞ்ச தோற்றம்ன்றதை இன்னைக்கு பார்க்கணும். உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி ஆனதுன்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய். எல்லாத்துக்கும் மூலப்பொருளாகி நின்னேன்னு கேட்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. என் சொல்லி வாழ்த்துவனேங்கிறாங்க. நம்மள மாதிரி திட்டல, ஏயா படைச்சேன்னு திட்டல. ஆகையினால அன்பர்களே, இந்த எவல்யூஷனை தான் இன்னொரு கவியில கூட அடுத்தாப்புல பார்க்க போறோம். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்மருகமாய் பாம்பாகி செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன்னு புலம்புற புலம்பு கேட்டு காது தாங்காது போங்களேன். ஆகையினால இத மேலும் ஒரு விஞ்ஞான அளவில் உங்களோடு பகிர விரும்புகிறேன். இது ஓரளவு இந்த தலைப்பு பிரபஞ்ச பரிணாமத்துக்கு அவசியமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டா, பிரபஞ்ச பரிணாமத்துல ஒரு இந்த முகிழ்ச்சியை பற்றி ரஷ்ய நாட்டு விஞ்ஞானி சொன்னதும் பின்னர் ஒரு லேப்ல ஆராய்ச்சி பண்ணதும் எல்லாம் உண்மைதான்னு கண்டது தான் பெரிய விஷயம். அதை பற்றி சுஜாதா கூட பிரபஞ்ச தத்துவம் என்ற தலைப்பில் எழுதியிருக்காங்க. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஜெனீவாவிற்கு அருகே பிரபஞ்சம் உருவானது குறித்து சோதனை ஒன்று 20 ஆண்டுகளுக்கு மேலாக செர்னோபில் என்ற இடத்துல விஞ்ஞானிகள் இணைந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்போ ஒளியின் வேகத்துக்கு ஏற்ப புரோட்டான்களை எதிர் திசையில செலுத்தி மோத செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. இது எதுக்குன்னா, பிரபஞ்சம் பெருவெடிப்புல தான் ஏற்பட்டதுன்ற ஆதாரத்தை நிரூபிக்கணுங்கிறதுக்காக. அப்படி அதற்காக செயற்கையாக பூமிக்குள்ள என்ன பண்றாங்க, பூமி கடையில ஒரு 175 மீட்டர் ஆழத்துல 27 கிலோமீட்டர் நீளத்துல சுரங்க குழாய் அமைத்து அதுல சோதனை செய்தாங்க.
அதுல பிரபஞ்சம் என்பது சிறிது சிறிதாக விரிந்து கொண்டிருக்கிறது என்பதையும், அணுவுக்குள்ள புரோட்டான்கள் நியூட்ரான்கள் மட்டும் இல்லை, மேலும் பல துகள்களும் உள்ளது என்றும் கண்டறிந்து ஈர்ப்பு சக்தியின் ரகசியமும் இதுவரையில அந்த அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஆக்ரிஷ்ணம் பிரதிகிருஷ்ணம், தள்ளல் கொள்ளல், இது எப்படி வந்ததுங்கிறத கூட இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கிறது தான் இது ஒரு விஞ்ஞானம் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு முயற்சி என்று பார்ப்போம். அந்த போதிலும் இப்ப பருப்பொருளுக்கு நிறைய தருகின்ற அந்த துகளை காட் பார்ட்டிகிள் என்று சொன்னார்கள்னு பார்த்தோம் இல்லையா. அந்த முதல் துகள் அதுக்கு பேர் காட் பார்ட்டிகிள்னு அவங்களே பேர் சொல்லிட்டாங்க. இது கண்டுபிடித்த இதை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி, அவர் பேராலேயே ஹிக்கிஸ் போசோன் என்று கூட அது அழைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். எனவே கடவுள் துகளை கண்டு ஹாக்கின்ஸ் வாதம் செய்கிறார். இன்டர்நெட் கண்டுபிடிக்கப்பட்டது, சரியா? அதனால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது என்று விட்டுவிட்ட ஸ்டீஃபனும் கூட பின்னாலே அதனை பற்றி விளக்குகின்ற போது, அன்பர்களே, இது போன்ற ஒரு ஆராய்ச்சியின் மூலம்தான் மேற்கண்ட ஆராய்ச்சியில் விஞ்ஞானம் 2008 இந்த பெருவெடிப்பு சோதனை பண்ணாங்க பூமிக்குள்ளன்னு சொன்னோம் இல்லையா, அதை இந்த பூமியும் இந்த பிரபஞ்சமும் அழிந்து போகும் என்று கூட பயந்தார்கள். இந்த ஆராய்ச்சியின் மூலமாக இந்த பெருவெடிப்பை இவங்க பூமிக்குள்ள பண்ணி பார்க்கறதுனால. ஆனா இது எதுவுமே விஞ்ஞானத்தால இன்னும் ஒரு முடிவுக்கு காணப்பட முடியாத போதும், நம்முடைய மெய்ஞானிகளும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் ஞானிகளும் தங்களுடைய உள்ளுணர்வாலே தவத்திலே இருந்து பிரபஞ்சத்தினுடைய இந்த பேரியக்க மண்டலத்தினுடைய அத்துணை இயக்கங்களையும் தோற்றங்களையும் முகிழ்ச்சியையும் அந்த மலர்ச்சி, புரியுங்களா, இந்த சும்மா இருந்த வெளி அது சும்மாவே இருந்திருந்தா இன்றைக்கு இந்த பிரபஞ்ச தோற்றம் இல்லை, அதுல பஞ்சபூத தோற்றம் இல்லை, அப்புறம் உயிரின தோற்றமும் இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை, இந்த கேள்வியும் இல்லை, இப்ப பேசிட்டு இருக்க வேலையும் இல்லை, இந்த எந்த வம்புமே கிடையாது. இந்த வம்பெல்லாம் எப்படி உயிரினமா வந்ததுங்கிறத அடுத்த தலைப்புல சந்திப்போம் சிந்திப்போம் என்று கூறி, இந்த இனிய மாலை போதிலே தயவு பண்ணி இவ்வளவு விளக்கத்தையும் கேட்ட பின்னாலையும் அசந்து போய் கூட, தவறி போய் கூட, ஏன் தான் இந்த கடவுள் இப்படி படைச்சானோ அப்படின்னு மட்டும் கடவுள்கிட்ட சண்டைக்கு போயிடாதீங்க. அந்த கடவுளே தான் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி, அப்போ மையத்துல மையக்கரு பிரிதொரு துகளை தள்ளி நிறுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் தள்ளல் கொள்ளல் வந்தது. அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் எலிமெண்ட்ஸ் பலவாகி அவை இணைந்து பேதித்து அண்ட கோடிகளாய் இந்த பிரபஞ்சம் வந்தாச்சு, சரியா? பேரியக்க மண்டலம் வந்தாச்சு. இந்த கேலக்சி எவ்வளவு பெருசு, அதை எவ்வளவு கிராஸ் பண்ணி போறது. இது மாதிரி ஒரு கேலக்சியில எத்தனை கேலக்சி இருக்குன்னே பார்க்க முடியும். புரியுதுங்க? பால்வெளி மண்டலம் என்று சொல்றாங்க இல்லையா, பேரியக்க மண்டலம் என்று சொல்றாங்க இல்லையா, அப்படி அந்த பெருநிலை அது. அப்படி இந்த பேரியக்க மண்டலமாக பால்வெளி மண்டலமாக பிரபஞ்சமாக தோன்றி வளர்ந்த ஒரு அழகெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் இங்க பூமியில இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இங்க ஒண்ணு மனுஷனா, அதாவது நீங்களா, அதாவது நானா உட்கார்ந்து இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்து கணக்கு போட்டு கண்டுபிடிச்சு புரிஞ்சுட்டு அதுதான் நான் புரிஞ்சது பாருங்க. இந்த அறிவு தான் கடவுள். எனவே அந்த அறிவாகிய தெய்வத்தை வணங்குவோம் என்று மகரிஷி அவர்கள் சொன்னது போல, ஆஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம். அதனால்தான் நான் கூட இப்ப தெய்வ வழிபாடுன்னு கடந்த ஒரு உரை ஒன்றில் பேசணும். அதன் கூட தெய்வம் என்பது வேறு கடவுள் என்பது வேறுன்னு பேசியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. தெய்வ வழிபாடுன்னு இப்ப ரீசெண்டா பேசி பதிவு பண்ணியிருக்கேன். அப்ப அதுல தெய்வம்ன்றது வேற கடவுள்ன்றது வேறன்னு பேசியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமா தான் உள்ள போய் பாருங்களேன். அதனால இந்த ஒரு அருமையான டாபிக் பிரபஞ்ச பரிணாமம் என்று சொல்லக்கூடியது. அதை தெரிந்து கொண்ட பின்னால தயவு பண்ணி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், ஏன் தான் கடவுள் இப்படி படைச்சானோ கடவுள் படைச்சிட்டான்னு நீங்க சொல்லவே கூடாது.
கடவுள் தான் இப்போ உங்களுக்குள்ள வந்து நீங்களா இப்போ உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான், நானா பேசிட்டு இருக்கேன். கடவுள் இல்லாம அந்த பேராற்றல் இல்லாம ஒண்ணும் இல்லை. பேராற்றல் எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்ற சிந்தனையை பகிர்ந்து கொண்டதன் மூலமாக இந்த ஆத்மா நிறைவடைகிறது. உங்களுடைய சோல் அதுவும் மேம்பட்டிருக்கும், நிறைவு பெற்றிருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், கேள்வி பதில்கள் சந்திக்கலாம், முடிச்சுக்கலாமா? இந்த நல்ல ஒரு சிந்தனை வழங்கிய மகான்கள் வழி சிந்தனை மகரிஷி வரையிலும் நமக்கு தந்த பேருண்மைகளை கண்டு நிறைவுற்று மகிழ்ந்து அது நிலை பெற்று சிறப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க.